இந்த ஆண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு வந்து கர்த்தரோடு கூட பேசுவார்கள், கர்த்தரை உணர்த்துவார்கள். நீங்க எழுந்து நின்று கை தட்டினாலும் சரி, எழுந்து நின்று கர்த்தர் ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களானால் தேவனாய் கர்த்தர் உங்களிலே இன்னும் தம்முடைய கிரியைகளை பலமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தொடர் செய்தி ஒரு 5 வாரமோ 6 வாரமோ 7 வாரமோ 8 வாரமோ கர்த்தருடைய நடத்தலில் அப்படி இருக்கும். தேவனை பயந்தால் இந்த தொடர் செய்தி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 100% ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி நிச்சயத்தோடு கூட 100% நிச்சயத்தோடு கூட சபை நடுவிலே நான் அறிவிக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். ஆகவே இந்த 7 வாரமானாலும் சரி, 8 வாரமானாலும் சரி, இந்த தொடர் செய்தி நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தைகளை இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் வேகமா சொல்லுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உங்களால் கிரகிக்க முடியலன்னு சொன்னா செய்தி நீங்க வாங்கி திரும்ப வீட்டுல போட்டு கேட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படியே இருதயத்துக்குள்ளாக இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இறக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் அன்பாய் நான் வேண்டுகிறேன். இந்த செய்தி வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு ஆழமான ஒரு திருப்பத்தை, அழுத்தத்தை, உணர்வை ஏற்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் தெரிவிக்கிறேன். தேவனுக்கு பயன்படும் யோசேப்பை குறித்து இந்த நாளிலும் வருகிற வாரங்களிலும் நான் உங்களோடு கூட யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயன்படும் ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபின் சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மண்மனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த முதல் வாரத்தினுடைய தலைப்பு யோசேப்பை குறித்து நான் தொடர் செய்தி எடுக்கும் போது இந்த முதல் வாரத்தின் தலைப்பு யோசேப்பின் பயணம், பயணக்காரன், பயணக்காரன் என்கிற பயணம் செய்கிறவன் அல்லது பயணக்காரன் யோசேப்பு என்கிற தலைப்பிலே இந்த முதல் வாரத்தின் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் ஒரு பயணக்காரன், பயணக்காரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் யோசேப்பை குறித்து சொல்லும் போது அவன் ஒரு பயணம் செய்கிற பயணக்காரன் என்று சொல்லி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் ஒரு பயணக்காரனாகவே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா? நாம் ஒரு பயணக்காரனாகவே இருக்கிறோம். இந்த செய்தியிலே நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒன்றுக்கு பல முறை நான் யோசித்து எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்து நான் சொல்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டுகிறேன். இந்த வார்த்தைகளை கவனமாய் இருதயத்தின் ஆழத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 106 ஒப்புமைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் யோசேப்பையும் ஒப்புமைப்படுத்தி 106 காரியங்கள் சொல்லலாம். எந்த விதமான குறிப்பேடுகள் இல்லாதபடிக்கு, ஒத்த வாக்கிய ஆகாரம் இல்லாதபடிக்கு, அல்லது வேற எந்த விதமான உபகரணங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்றார். யோசேப்பு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 2 பேரையும் ஒப்புமைப்படுத்தி நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் படித்தவர்கள் எல்லாரும் வேதத்தை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எழுதி கொண்டு வாருங்கள். உங்களுக்கு 2 வாரம் டைம் தருகிறேன். முதல் வாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இடத்துல கொடுங்கள். நான் அதை கவனிப்பேன். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். யாரிடத்திலும் நீங்க கேட்கக்கூடாது. யாரிடத்திலும் போதரிடத்தில், மற்ற போதரிடத்திலே, மூத்த விசுவாசத்திலே கேட்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலர் இருக்கிறாங்க, இங்க இருந்து அனுப்பாங்க. எங்க அனுப்பாங்க? சென்னையில் இருக்கிற தன்னுடைய மகனுக்கு அடிப்பாங்க, மகளுக்கு அடிப்பாங்க. இப்படி பாஸ்டர் சொல்லிட்டார். உடனே எனக்கு நாளைக்கு எடுத்து கொரியல் அனுப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க மாத்திரம் தான். 2 பேர் 3 பேர் சேர்ந்தா யாராச்சும் ஒருத்தர் தான். 3 பேர் சேர்ந்து சொல்ல செய்யக்கூடாது. யாராச்சும் 3 பேர் சேர்ந்து தியானிச்சீங்கன்னா யாராச்சும் 3 பேர் ஒருத்தர் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கும்
யோசேப்பையும் ஒப்புமைப்படுத்தி எவ்வளவு 106 காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு காரியங்கள் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவு காரியங்கள் நீங்கள் தியானிச்சு அப்படியே உட்கார்ந்து தியானிக்க கர்த்தர் சொல்றான். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரமாக உட்கார். ஒரே நாள் உட்கார வேண்டாம். நான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து திரும்ப வாசித்ததே திரும்ப படிங்க, வாஸ்து அதிகாரத்தை திரும்ப படிங்க, வாஸ்து அதிகாரத்தை திரும்ப படிங்க. அவங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் ஒப்புமைப்படுத்தி எழுதுகிறோ அவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பரிசை நான் கொடுத்து விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 50 ஒப்புமை எழுதினா 50x10 500 ரூபாய்க்கு நான் பரிசு தருவேன். 40 ஒப்புமை எழுதினா 40x10 400 ரூபாய்க்கு பரிசு தருவேன். 100 ஒப்புமை எழுதினா 100x10 6 ரூபாய்க்கு நான் பரிசு தருகிறேன். ஆனா ஒப்புமை சரியா இருக்கும், காப்பி அடிக்காது. அது ஸ்கூலோட இருக்கு. அப்படியே ஒட்டுமொத்தமா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏன்றது ஒருத்தர் இந்த 4 பேருக்கு ஆளுக்கு 400 ரூபாய் வாங்கிடுவேன். பரிசு கிடையாது. 4 பேருக்கு காசு வாங்கிடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். What is going to happen tomorrow by what has already done in the past? கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதுவே எதிர்காலத்தில் எதிர்நீக்க போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ, கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நடந்து கொண்டீர்களோ, எப்படி வாழ்ந்தீர்களோ அதுவே வரும் நாட்களை எதிர்காலத்தை அதுவே தீர்மானிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களா? அதுவே தீர்மானிக்க போகிறது. யோசேப்பு அவருடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளை. அவருடைய தகப்பன் அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்திருந்தார். கோட் ஆஃப் மெனி கலர்ஸ் பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்திருந்தார். யோசேப்பு அந்த அங்கியை அணிவதனால் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். யோசேப்பு முகத்திலும் சந்தோஷம், அப்பா முகத்திலும் சந்தோஷம். ஆனா அந்த அங்கியை அவன் அணிவதனால் அதை பார்க்கிற அவனுடைய சகோதர குலத்தில் மகா கடுப்பும் வெறுப்பும் இருக்கு. ஒரு நாள் அப்பா சொன்னாங்க, உங்க அண்ணன்மாரெல்லாம் எல்லாம் தூரத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் 10 நாளைக்கு மேல ஆகுது. ஆகவே அவருடைய சுக செய்தி கேட்டு எப்படி இருக்கிறான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இந்த பண்டைகள் எல்லாவற்றும் வருத்த பயிறு திராட்சை கொடைகள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து அவங்க சுக செய்தியை கேட்டுட்டு அவங்க நல்லா இருக்கிறான்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி தகப்பன் யோசேப்பை பலவர்ண அங்கேயே அணிவித்து அவனை அனுப்புகிறான். அந்த அண்ணன்மார்களுக்கெல்லாம் அவன் கையில பண்டங்கள் எடுத்துக்கொண்டு அவன் சொல்கிறான். கர்த்தர் சொல்றார், அண்ணன்மாரை தேடிக்கொண்டு சொல்கிறான், சீக்கிரமிலே மேய்க்க போகிறோம், ஆடுகளை மேய்க்க போகிறோம் என்று தாப்பனத்தில் சொன்னார்கள். ஆனால் சீக்கிரமிலே மேய்க்காதவர்களுக்கு தோத்தானிலே மேய்த்துக் கொண்டிருந்தான். தோத்தானில் இடத்துல மேய்த்துக் கொண்டான். இவன் அங்கு இங்கே அலைச்சி வனாந்தரத்தில் அலைந்து கடைசியை கண்டுபிடித்து விட்டான். தூரத்தில் யோசேப்பு வருகிற சகோதரன் கண்டு வரான், சொப்பனக்காரன் வருகிறான். Behold, the dreamer is coming. சொப்பனக்காரன் தரிசனம் பார்க்கிறவன் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி தூரத்தில் அவனை பார்த்தார்கள். அவன் பலவர்ண அங்கே அணிந்து வருவதை பார்த்தவுடனே அவன் மிகுந்த ஆத்திரம் வெறுப்பு வந்தது. அவன் சமீபத்து வருவதற்குள்ளாகவே இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவனை வெட்டி அவனை கொண்டு போட்டு அவன் பலவர்ண அங்கேயே ஒரு ஆட்டு ரத்தத்துல அவன் தோய்த்து அவன் வழியில ஏதோ துஷ்ட மிருகம் அவனை அடித்து விட்டது என்று சொல்லி தாப்பனாரத்தில் சொல்லி நாம் பலவர்ண அங்கேயே தாப்பனாருக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்படி சொல்கிறான். அவன் சகோதரர் ஒருவன் சொல்றான், செய்யாதே வேண்டாம், அவனை ரத்தப்படி நவேல் சுமர வேண்டாம் என்று சொல்லி அவன் சொல்லுவதற்காக யோசேப்பு வந்து விடுகிறான். யோசேப்பை அவனை உடனடியாக அவன் வேலை பாய்ந்து அவன் மரண பலவர்ண அங்கியை அப்படியே உறிந்து கொண்டு அவன் சகோதரர் ஒருவன் சொல்றான், அவனை குடியில போட்டிருக்கேன், அவனை குடியில போட்டிருக்க ரூபன் என்கிற சகோதரன் சொல்றான், அவனை குடியில போடுங்கன்னு சொல்றான். ஏன்னா எப்படியாவது தன்னுடைய தம்பி யோசேப்பை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி எண்ணுகிறான். தன்னுடைய தம்பி யோசேப்பை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி எண்ணி அந்த ஐடியா கொடுக்கிறான். வெட்டிட வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், அவனை இந்த ஆழமான குழிக்குள்ளார போட்டு விடுவோம் என்று சொல்லி அவன் அங்கே கிடந்து சாகட்டு படிச்சிருக்கிறான்.
அந்த ஆழமான குழிக்குள்ளாக அவனை தூக்கிப்படுகிறார்கள். அந்த குழியிலோ தண்ணீர் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அந்த குழியை கடக்கிறான். அந்த வழியாக இஸ்ரவேல் வர்த்தகர்கள் எகிப்துக்கு போகும்படியால் முக்கியமான பொருட்களை ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு சென்று விற்பனை செய்யும்படியால் போகிறான். அப்போ சகோதரர்கள் சொல்றான், ஒண்ணு செய்வோம், இவன் குழியில கிடக்கிற யோசேப்பை தூக்கி அந்த எகிப்தில் போகிற வர்த்தகத்துல நாம் வணிகத்துல நாம் நல்ல ஒரு வேலைக்கு நம்ம வித்துட்டோம்னா கையில காசு கட்டிச்சு அவன் சாகாம அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல உயிரோடு கூட இருப்பானே என்று சொன்ன பொழுது நல்லதாக தோன்றினது. அவனை யோசேப்பை அவர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அந்த எகிப்துக்கு போகிற வர்த்தகத்துல அவருடைய சகோதரன்மார் வெற்றி போட்டார்கள். இந்த காரியம் ஆடுகளை வைக்கும்படியாக வேற அலுவலாக போயிருந்த ரூபனுக்கு தெரியாது பாருங்க, தெரியாது. அவன் வந்து தம்பியை கிணத்திலிருந்து ஆழமான அந்த குழி தூக்கி தம்பியை ரகசியமா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சதான்னு சொல்லி வந்து குழியை பார்க்கிறான். தம்பியை காணவில்லை. நான் இப்பொழுது என்ன செய்வேன், என்னுடைய சகோதரனை காணவில்லையே, என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்று சொல்லி அவன் கதறி கொண்டு ஓடுகிறான். யோசிப்பு அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தினுடைய அதிபதிகளின் பிரதானிகளில் போத்திபார் என்ற வீட்டிலே வீட்டு வேலைகளை வயல் வேலைகளை செய்யும்படியாக இந்த போத்திபார் இந்த யோசேப்பை 2வது முறையாக விலைக்கு வாங்குகிறான். 2வது முறையாக அடிமையை விலைக்கு வாங்குகிறான். இந்த யோசேப்பு குழியிலே போடப்பட்ட பொழுது அவன் வயது 10. 2வது முறையாக யோசேப்பு அவன் எகிப்தில் விற்கப்பட்டான். போத்திபார் மாநிலம் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தான். அடிமையாக வைத்தார். அடிமைகள் எல்லாவற்றுக்கும் அவனை தலைவனாக உயர்த்தினான். அவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் செய்வது எல்லாவற்றும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று போத்திபார் அறிந்து கொண்டான். இந்த யோசேப்பு தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தனக்கு ஆசீர்வாதம் என்பதை போத்திபார் அறிந்து கொண்டான். ஆனால் அதற்கு எதிர்மாறாக போத்திபாருடைய மனைவி அந்த நாள் முதல் கொண்டு இந்த யோசேப்பின் இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவனும் அழகான ரூபம் உள்ளவனும் இருந்தபடினாலே அந்த நாள் முதல் கொண்டு இந்த இளைஞன் மேலே அவள் ஒரு கண்படுத்திக் கொண்டே இருந்தார். என்னோட வந்து உறவுக்குள் சைனை என்று சொல்லி அவள் அழைத்தார். ஒவ்வொரு முறையும் இவன் மறுத்துக் கொண்டு வந்தான். ஒவ்வொரு முறையும் மறுத்துக் கொண்டு வந்தான். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் வேலையாக இவன் வீட்டுக்குள் போகிறான். அவன் வழிகட்டாயமாக ஓடி வந்து அவரிடம் அழைக்கிறான். இவன் மறுக்கிறான். அவள் இன்னும் வழிக்கு காயப்படுத்தவே இவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இடத்தை விட்டு ஓடிவிட்டான். எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் அழைத்துக் கொள்ள அந்த எபிரேயர் செய்த காரியம் வாலிபர் செய்த காரியத்தை பாருங்கள். நான் வீட்டிலே தனியாக இருக்கும் போது என்னோடு கூட வழிகட்டாயமாக அவன் தவறு செய்ய வந்தான். நான் அவனுடைய வஸ்திரத்தை உறுதி கொண்டு என்று சொல்லி பொய் குற்றம் சாட்டுகிறான். பொய் குற்றம் சாட்டப்படுகிறான். வந்த அவனுடைய கணவர் போத்திபார் மிகுந்த கோபம். ஆகவே பார்வோன் ராஜா, எகிப்துடைய ராஜா பார்வோனுடைய அவனுடைய வேலையாட்கள் அவனுடைய அதிபதிகள் தப்பு செஞ்சா எந்த சிறைச்சாலையில் போடுவார்களோ அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு போட்டார்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அந்த சிறைச்சாலையில வேதம் அழகா சொல்கிறது, அவன் செய்தித்தான் என்று சொல்லி யோசேப்பு செய்தித்தான். அவன் தான் யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க இருக்கிறோ அதெல்லாம் இவன் என்ன சொல்றான், யோசேப்பு என்ன சொல்றானோ அதெல்லாம் மற்ற கைகளெல்லாம் செய்யப்படிக்கான ஒரு உயர்வு அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு கிடைக்கிறது. ஒரு நாள் ராஜாவுக்கு சமையல்காரன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ராஜாவுக்கு திராட்சரசம் பார்க்கிறவன் சொப்பனம் காண்கிறான். இந்த சொப்பனத்துக்கும் விளக்கம் தருகிறான். விளக்கம் தந்துவிட்டு சமையல்காரத்தில் சொல்கிறான். பட்டணத்தில் யோசித்து சொல்கிறான், உனக்கு நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும், உனக்கு நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும். இந்த பாத்திரக்காரனுக்கு விடுதலை கிடைக்காது. அவன் 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 தூக்கிலிடப்படுவான். அவன் தூக்கிலிடப்படுவான். உனக்கு விடுதலை கிடைச்சிடும். உனக்கு விடுதலை கிடைச்சி மறுபடியும் ராஜாவுக்கு சமையல்காரனா நிற்கும் போது என்ன நினைச்சுக்க, என்னை பத்தி ராஜா கிட்ட சொல்லு, அநியாயமாய் பொய் குற்றம் சாட்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் ராஜாவிடத்தில் சொல்லி சொல்லி சொல்லுகிறான். அப்படியே விடுதலை ஆக்கப்படுகிறான். ராஜாவிடத்தில் போகிறான். ஆனால் அவன் யோசேப்பை மறந்துவிட்டான். யோசேப்பை மறந்துவிட்டான். சிறைச்சாலையிலே கவனிகள் யோசேப்பு பல வருஷங்கள் இருக்கிறான்.
ஆழமான குழிகள் போடும்போது யோசேப்புக்கு 17 வயசு. எகிப்தின் அதிபதியாக யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவது 30 வயது. குழியிலே போடப்படுவது 17 வயது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக உயர்த்தப்படும் சிங்காசனத்தில் உயர்த்தப்படுவது அவன் 30 வயது. இடைப்பட்ட 13 ஆண்டுகள். இடைப்பட்ட 13 ஆண்டுகள். He experienced the bitter rejection. கசப்பான வெறுத்து ஒதுக்குதல்களை இவன் அனுபவித்தான். காட்டிக் கொடுக்கப்பட்டு படுகிற காரியத்தை இவன் யோசித்து அனுபவித்தான். He experienced betrayal. மிகவும் அப்படியே காம கண்களோடு கூட சோதனைக்கு உட்படுத்தும்படியாய் தீமையான கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்யும்படியான ஒரு சோதனையை இந்த யோசேப்பு அனுபவித்தான். தான் உடன்படாத விருத்தமாக அதே காம கண்ணோடும் எரிச்சலோடும் ஆபாசத்தோடும் பழிவாங்கும்படியான பொய்யாய் குற்றம் சாட்டு பழிவாங்கும்படியான ஒரு சூழ்நிலையை யோசேப்பு அனுபவித்தான். ஸ்தோத்திரம். அவன் செத்து போய்விட்டான் என்று சொல்லிவிட்டு அவனை 20 காசுக்கு விற்று போட்டு தகப்பனை ஏமாற்றி தகப்பனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்படியான சகோதரன் மேல் இருந்த அந்த கொடுமையான வெறுப்பை யோசேப்பு அனுபவித்திருந்தான். சிறைச்சாலைகளே வருத்தத்தோடு இருக்கும் போது தன்னை நினைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நினைவு கொள்ள என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை மறந்து போன, நன்றி மறந்த ஒரு காரியத்தை யோசிப்பு அவன் அனுபவித்தான். கர்த்தர் In all these things, the Bible says there is no one single word of complaint in the life of Joseph. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோசிப்புடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை கூட அவன் கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தரை தட்டி ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கவில்லை. வாழ்க்கை வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தாங்க. இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். செய்தி வரைக்கும் முழுமையாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை சாதாரண காரியத்தில் இருபத்தி ஆழத்தில் முறுமுறுக்கிற சகோதரா, இருபத்தி ஆழத்தில் முறுமுறுக்கிற சகோதரி, இருபத்தி ஆழத்தில் முறுமுறுக்கிற சகோதரி யோசித்து நினைத்துக் கொள்கிறேன். இவன் எல்லா பட்சமும் ஒரு முறை கூட ஒரு வார்த்தை கூட அவன் குறை கூறவும் இல்லை, கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கவும் இல்லை. வேதம் கிடையாது, யோசேப்புக்கு வேதம் கிடையாது, யோசேப்புக்கு சபை கிடையாது, யோசேப்புக்கு விசுவாசிகளின் ஐக்கியம் கிடையாது, யோசேப்புக்கு அவனுடைய புயல் வீசு நேரங்களிலே அவனிடத்தில் அன்பு செலுத்தபடியான போதகர் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு தேவனுடைய வார்த்தை கிடையாது, யோசேப்புக்கு தேவனுடைய செய்தி பிரசன்னம் இதை போல செய்திகள் யோசேப்புக்கு கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்பா இல்லை, அவனுக்கு தேவன் இருந்தார். He had no father, but God was with him. அவனுக்கு அப்பா இல்லை, ஆனா அவனோடு கூட தேவன் இருந்தார். அந்த காலத்து எகிப்து காலத்தினுடைய முழு உலகத்தின் யோசிப்பு தனி ஒருவனாக இருந்து அசைத்தான். அவன் சொல்கிறான், தனி ஒருவனாக இருந்து யோசிப்பு எகிப்து முழுமையும் அவன் அசைத்தான். எகிப்து முழுமையும் அவன் ஆட்டி படைத்தான். தனி மனிதன் 17 வயசுலேயே பாவங்களை அனுபவிக்க தொடங்கினவன். 30வது வயதிலே முழுமையான எகிப்து, அந்த நாட்களில் எகிப்து தான் எல்லா உலகத்திலும் பெரிய ஒரு செழிப்பான தேசம் இருந்தது. அந்த எகிப்து முழுமையும் அதை சுற்றிய எல்லா தேசங்களையும் அசைக்கத்தக்க மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு குறித்து சின்ன காரியங்களுக்கு முறுமுறுக்கிற, சின்ன காரியங்களுக்கும் கத்தனத்தில் முறுமுறுக்கிற, சின்ன காரியங்களில் பெரிதாக எடுத்துக் கொள்கிற, கத்தரை மறந்து விடுகிற உங்களுடைய நிலைமை எங்கே? யோசிப்புடைய நிலைமை எங்கே? அநேக கத்தருடைய பிள்ளைகள் சின்ன பிரச்சனைனாலும் நேச்சுரல் ஆராதனை தடுத்து விடுகிறார்கள். சின்ன ஒரு காரியமானாலும் கத்தர்களை அவர்கள் வெறுப்பு வந்து விடுகிறது. ஒரு சோகம் வந்து விடுகிறது. ஜெபத்தை விட்டு விடுகிறார், சபையை விட்டு விடுகிறார், சபை கொண்டு விட்டு விடுகிறார், ஐக்கியத்தை விட்டு விடுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கே சகோதரன் எங்கே இருக்கிறான்?
எங்கே சகோதரனே, எங்கே இருக்கிறார்? அந்த யோசேப்பை உங்களை பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? யோசேப்புக்கு எந்த விதத்தில் நான் யோசேப்பை போலதான் என்று சொல்லும்படியாக இருக்கிறீர்களா? உங்களை போலத்தானே அவனும் ஒரு வாலிபன், உங்களை போலத்தானே அவனும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன். ஒரு பயணம் என்று சொன்னேன். யோசேப்பு ஒரு பயணக்காரன். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் என்று சொல்லுகிறேன். அடுத்த திருத்தமாய் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து செல்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம். நீங்கள் கடந்து செல்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இட்ஸ் a journey. அது ஒரு பயணம். ஆமென் சொல்லுங்களா? ஹalleluya. பயணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பயணம் என்றால் கார் ஷெட்ல நிப்பதற்காக கார் அப்படியே ஓரத்துல போட்டுப்பாங்க பாருங்க. டெப்போவை பஸ் அப்படியே பல நாளா ஒரே இடத்துல நிற்கும். அது பயணப்படுகிற பஸ் அல்ல, அது பயணப்படுகிற பஸ் அல்ல, அது ஓரம் கட்டப்பட்டு விட்ட பஸ். ஆனா வாழ்க்கை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பயணம், பயணத்துக்கு ஒப்பான ஒரு காரியம். கத்த சொல்லும் வாழ்க்கை என்பது life is a battlefield. It's not a resting house. வாழ்க்கை என்பது ஒரு யுத்தகளம். அது ஓய்வகம் அல்ல, ஓய்வெடுக்கிற ரெஸ்ட் எடுக்கிற ஓய்வகம் அல்ல. கத்த சொல்லும் life is a school where we are growing, where we are learning. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். அங்கே தான் நாம் வளர்கிறோம், அங்கே தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு கல்லறை அல்ல. Life is a school. It's not a cemetery. அது ஒரு கல்லறை அல்ல. அப்படியே ஒன்றும் செயல்படாத அப்படியே இருக்கலாம் மங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கல்லறை அல்ல. வளர்கிற ஒரு பள்ளி, கற்றுக்கொள்கிற ஒரு பள்ளிக்கூடம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது போராட்டத்தின் அடிப்படையில் உண்டாகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகிற ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலே போராட்டங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யாராவது ஒருவர் எந்த போராட்டம் பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில போராட்டம் ஒன்று இல்லாமல் வெற்றி வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி யாராவது ஒரு மனிதன் சொல்வானா அவன் சபிக்கப்பட்டவன். let me be accursed. அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அது பொய்யான ஒரு தகவல். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு போராட்டம் என்கிற ஒன்று இருக்கிறது. ஆமென். ஹalleluya. நான் பாட்டு பாடுறேன். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்ல ஒரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்ல ஒரு போராட்டமே. எப்படி தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தெய்வீக இறுதி நிலையை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்லி நான் எளிமையாய் தெளிவாய் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். ஹalleluya. Hallelujah. How to move beyond the hurdles and accomplish the divine destiny. தேவன் நமக்கு ஒரு தெய்வீக இறுதி நிலையை வைத்திருக்கிறார், ஒரு டெஸ்டினி வைத்திருக்கிறார், ஒரு எல்லை, ஒரு இறுதி நிலை. அது டெஸ்டினி என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. எப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையை தாண்டிய தெய்வீக நிலையை நான் எப்படி அடைவது? கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க நான் சொல்றத தனிமையான ஒடுக்கமான சிறையிலே, அந்த சிறை உணர்வுக்கு மத்தியிலே கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருப்பார். உங்களுக்கும் அவர் ஏற்றுத்தான். Hallelujah. Hallelujah. If God gave Joseph joy in the midst of being in hell, will he not do it for you? சிறைச்சாலை மத்தியில் இருக்கும் போது யோசேப்புக்கு ஒரு சந்தோஷத்தை தந்தவர் உங்களுக்கு தரமாட்டாரா? புயல் வீசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே, வாழ்க்கை மத்தியிலே அவருக்கு ஒரு சமாதானத்தை தந்த அதே கர்த்தர் உங்களுக்கும் அதே சமாதானத்தை தரமாட்டானா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கைதியுடைய உடையை
போதும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டின கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை ஊட்ட மாட்டாரா? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை ஊட்ட மாட்டாரா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் போய்விட்டது. ஏன், எதற்கு, எப்படி, ஏன், எவ்வளவு நாள் நினைச்சு ஒன்றும் புரியாத அர்த்தமில்லாத நிலையிலும் வாழ்க்கையில் அவனுக்கு நிச்சயத்தை கொடுத்த கர்த்தர். God gave confidence. In the midst of life makes no sense. Will he not do it for you? உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய துள்ளி எழுந்து சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட சோர்வு என்னும் குழிக்குள் கடந்தவனாய் இருக்கவா என்றால் சரி, விரக்தி என்னும் குழிக்குள் கடக்கவா என்றால் சரி, பாவம் என்னும் குழிக்குள் கிடக்கிறவா என்றால் சரி, சோதனை அல்லது வேதனை என்ற குழிக்குள் கடக்கிறவா என்றாலும் சரி, துள்ளி என்று சொல்ல வேண்டும். His pit is not my destiny. இந்த குழி, இந்த படகு என்ற முடிவு நிலை அல்ல. அரண்மனை என்பதே முடிவு நிலை. அரண்மனை தட்டிக்கிறதுக்கு பயிற்சி வைக்குமா? Hallelujah. This pit is not my destiny. My destiny is in the palace with the king. ராஜாவோடு கூட அரண்மனை இருப்பதே உடைய இறுதி நிலை. Hallelujah. வாழ்க்கையின் முடிவு நிலை. Hallelujah. அடிச்ச பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, this pit is not my destiny. சொல்லுங்க, this pit is not my destiny. My destiny is in the palace with the king. ராஜாவோடு கூட அரண்மனை இருப்பதே உடைய முடிவு நிலை. Hallelujah. குடியில் இருப்பதே உடைய முடிவு நிலை அல்ல. Hallelujah. ஏன் எதனால அப்படி சொல்கிறீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். எதை கொண்டு அவர் சொல்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஞானத்தினால் அவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்டவர்கள். Hallelujah. You are chosen, you are saved by his grace, and you are washed by his blood, and you are added to his family. நீங்கள் அவரால் நேசிக்கப்படுகிறவர்கள், அவருடைய கண்ணின் மணிகளாக இருக்கிறீர்கள். Hallelujah. அவர் குழி என்பது இறுதி நிலை அல்ல, அரண்மனையே இறுதி நிலை. எல்லாம் சொல்லுங்க, குழி என்னுடைய இறுதி நிலை அல்ல. சத்தம் எல்லாம் சொல்லுங்க, குழி என்னுடைய இறுதி நிலை அல்ல, அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை. Your destiny is in the palace with the king. ராஜாவோடு கூட அரண்மனை இருப்பதே உடைய முடிவு. I am headed towards the palace. நான் அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சத்தமா வாலிபர்கள் எல்லாம் சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ராஜாவோடு கூட இருக்கும்படியாக அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். I am headed towards the palace. I am headed towards the palace. ராஜாவோடு கூட இருக்கும்படியாக அரண்மனைக்கு நேராக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. ஒரு சிலர் பாவப்படுகிறது, தெரிந்தும் பாவம் என்ற குழியில் இருக்கிறீங்க. உங்களாலும் மேல வர முடியாது, உங்களோட கூட இருக்கிறவங்களும் மேல வர முடியாது, உங்களோட கூட இருக்கிறவங்களும் உங்களை தூக்கி விட முடியாது, நீங்களும் உங்களோட கூட இருக்கிறவங்களையும் தூக்கி விட முடியாது. அசோகம் புரியுதா? பாவம் படுகுடியில பாவம் என்கிற குடியில கிடக்கிறவர்கள் வாலிபர்கள் பார்த்து சொல்கிறேன். பெரியவர்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் நான் சொல்றது 50 வயசுக்குள்ள எல்லாமே வாலிபர்கள் தான். 50 வயசுக்குள்ள எல்லாம் வாலிபர்கள். நீங்களும் மேல வர மாட்டீங்க, மற்றவங்க மேல தான் தூக்க முடியாது. வேதனை என்கிற, விரக்தி என்கிற, சோர்வு என்கிற குளிக்கு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன். தோல்வி சஞ்சலப்படுகிற, வருத்தப்படுகிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன். இந்த குழி முடிவு நிலை.
இந்த குடியை குடிக்கல. I am headed towards the palace. நான் அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அரண்மனைக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சத்தமா அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். அரண்மனைக்கு நேராக பயணிக்கிறவன் சொல்லு. நான் அரண்மனைக்கு நேராக பயணிக்கிறவன். நான் அரண்மனைக்கு நேராக பயணிக்கிறவன். இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அவருடைய கரம் எப்படி யோசேப்பின் மேல் இருந்தது என்று சொல்லி ஒரு டிராமாவை போல ஒரு நாடகத்தை போல சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவருடைய கரம் எப்படி யோசேப்பை நடத்தினது என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு நாடகத்தை போல எல்லாம் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியிலும் நான் உங்களுக்கு ஒரு முதல் சத்தியத்தை பாடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு முதலாவது ஒரு சத்தியத்தை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி தற்செயலாய் நடக்கிறது அல்ல. அவன் சொல்லுங்களா, எல்லாம் சொல்லுங்களா, தற்செயலாய் நடக்கிறது அல்ல. ஒரு காரியம் கூட உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் கூட தற்செயலா நடக்கவே கிடையாது. ஒரு காரியம் கூட தற்செயலா நடக்கவே கிடையாது. மறுபடியும் சொல்லுங்க சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வருகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு காரியம் கூட தற்செயலா நடக்கிறதே கிடையாது. தற்செயலா நடக்கிறதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயன்படாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு நாள் கூட இருக்கவே இருக்காது. உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட, உங்க வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட, உங்க வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் கூட, உங்க வாழ்க்கையில் ஒரு வினாடி நேரம் கூட கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு நாளும் ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, வீட்டுல போய் இந்த வாரமும் அடுத்த வாரமும் 37வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 50வது அதிகாரம் வரைக்கும் 13 அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஏற்கனவே அதிகமான ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்ட அதிகமான அதிகாரங்கள் ஒரே நபரை குறித்து சொல்லப்பட்டது என்றால் அது யோசேப்பை குறித்து தான். 13 அதிகாரங்கள் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது. யோசேப்பின் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை கூட அவ்வளவு சொல்லப்படவில்லை. தாவீதை கூட சொல்லும்போது கூட அவ்வளவு சொல்லப்படவில்லை. ஆனால் யோசேப்பு குறித்து 13 பெரிய அதிகாரங்கள். அல்லேலூயா. சொப்பனக்காரன் வருகிறான். கண்ணிகள் சொப்பனக்காரன் வருகிறான். அவனை கொண்டு அவன் பலவன் அங்கே ஒரு ஆட்டோட ரத்தத்தை தோய்த்து அப்பாவுக்கு அனுப்பி ஒரு விலங்கு காட்டு மிருகம் அவனை கொண்டு போட்டு சொல்லுவோம். அவன் கண்ட சொப்பனம் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னான். அவன் கண்ட சொப்பனம், நான் சொல்ல வார்த்தை நல்ல மனசுல வச்சுங்க. அவன் கண்ட சொப்பனம் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டான். எல்லாம் பேசிக்கொண்டான். அவன் ரூபன் வருகிறான். ரூபன் வந்து சொல்கிறான், அவனுடைய அண்ணன் வந்து சொல்கிறான், சகோதரன்மாரே சொல்கிற கேளுங்கள், நம்முடைய தம்பியை கொண்டு ரத்தப்படி நம்மேல் நம்ம குடும்பத்தினுடைய சுமர வேண்டாம், அவனை இந்த குழிக்குள் தள்ளி விடுவோம் என்று சொல்கிறார். இந்த குழிக்குள் அவனை போட்டு விடுவோம் என்று சொல்ல, அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற மனிதனுடையவனாக அப்படியே வார்த்தை சொல்கிறார். அவனை குழிக்குள் போட்டு அவனுடைய வார்த்தைக்கு எல்லாம் இணங்கினார்கள். யோசேப்பை தூக்கி குழியிலே போட்டார்கள். தன் வேலையை பார்த்துக் கொண்டு ரூபன் சென்று விட்டான். அதற்கிடையிலே எகிப்துக்கு போகிற வர்த்தகர்கள் வந்தார்கள். வட்டங்களிலே பயணித்து கொண்டு வந்தார்கள். அதிலே யூதாஸ் சொல்கிறான், ஏன் குளிக்குள்ள கிடக்கணும், குளிக்குள்ள கிடக்கிறத தூக்கி வர்த்தகர்கள் விட்டா நமக்கு காசு ஆயிடுச்சு, ஜாலியா செலவு பண்ணலாம் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையும் இணங்கினார்கள். யோசேப்பை குழியில் தூக்கினார்கள். வர்த்தகர்கள் 20 வெள்ளிக்காசு விற்றார்கள். வர்த்தகர்கள் போய்விட்டார்கள். யோசேப்பு வருகிறான், யூதா ரூபன் வருகிறார். ரூபன் வந்து குழியிலே போகிறான். குழியிலே யோசேப்பை காணவில்லை. இந்த ரூபன் கவனிக்க,
இந்த ஒருவன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக வந்திருந்தால், சொல்ல வார்த்தையெல்லாம் நல்ல கவனிங்க, மனசுல ஆழமா பதிவுங்க. இந்த ஒருவன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக வந்திருந்தால் யோசேப்பு எகிப்துக்கு சென்றிருக்க மாட்டான். இன்னைக்கு நீங்கள் நான் யோசேப்பு குறித்து தியானிக்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த வர்த்தகர்கள் ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் யோசேப்பு எகிப்துக்கு சென்றிருக்க மாட்டான், விட்டிருக்க மாட்டான். யோசேப்பு குறித்து இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்லுகிறது அந்த கூட்டத்தா, கவனிங்க, அந்த கூட்டத்தா எகிப்துக்கு போகிற வழியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் வடக்கு முகமாக திசை நோக்கி போனார்கள். ரூபன் இருக்கிற தெற்கு திசை வழியாக அவர் போயிருப்பார்கள். ரூபனை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். யோசேப்பை அவன் வச்சிருக்க மாட்டான். கவனிங்க, நான் சொல்லுகிறது அந்த வர்த்தகர்கள் தெற்கிற்கு போவதற்கு பதிலாக வடக்கு திசை நோக்கி போவார்கள். வடக்கு நோக்கி போவதற்கு பதிலாக தெற்கு நோக்கி அந்த வர்த்தகர்கள் போயிருப்பார்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க மாட்டான். எனக்கு நீங்களும் நாங்களும் அந்த யோசேப்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யோசேப்பை இரண்டாவது அடிமை விலைக்கு போத்திபார், எகிப்துடைய அதிபதிகளில் ஒருவனான போத்திபார் என்பவனுக்கு விற்றபடினால் அந்த யோசேப்பு போத்திபாரை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டான். வேற எங்கேயாயிலும் கொண்டு செல்லப்பட்டிருந்தான். யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாக வந்திருக்க மாட்டான். எனக்கு நீங்களும் நானும் அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த போத்திபாருடைய மனைவி அவளுக்கு வேற யாராவது ஒரு ஸ்திரீ அந்த வாலிபன் மேல் கண்களை வைத்து காம இச்சை கொண்டு அவனை தவறாக அழைத்திருப்பார்கள். இந்த யோசேப்பு அதிபதிகள் பார்வோன் ராஜாவுடைய அதிபதிகள் போடப்படுகிற சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்க மாட்டான். அதன் மட்டும் அவன் அரண்மனைக்கு சென்றிருக்க மாட்டான். எனக்கு நீங்களும் நானும் அந்த யோசேப்பை பற்றி பேசியிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சொல்றேன், கவனிங்க. அந்த யோசேப்பு, கவனிங்க, அந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே, கவனிங்க, சிறைச்சாலையிலே அவருடைய பார்வோன் ராஜாவுடைய சமையல்காரனும் பார்வோன் ராஜாவுடைய திராட்சரசம் அவன் தயாரிக்கிறவர்களும் அந்த 2 பேரும் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில போடப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னால யோசேப்பு சிறைச்சாலையில போடப்பட்டிருப்பான் என்றாலும் யோசேப்பு அவன் எகிப்தின் அதிபதியாக உழைக்கப்பட்டிருக்க மாட்டான். நீங்களும் நானும் அந்த யோசேப்பு குறித்து இன்னைக்கு பேசிக்க மாட்டோம். அவர்கள் சிறைச்சாலைக்கு வந்து சென்ற பிறகு 1 மாதத்துக்கு பிறகு யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த பானபாத்திரக்காரனை, அந்த சமையல்காரனை பார்த்திருக்க மாட்டார்கள். யோசேப்பு சிங்காசனத்துக்கு சென்றிருக்க மாட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த யோசேப்பு குறித்து நாம் பேசியிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யோசேப்பை குறித்து அந்த சமையல்காரன் ராஜாவிடத்தில் போய் நீ கண்ட சொப்பனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லத்தக்கதான ஒரு எபிரேய வாலிபன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் சொல்லி அவன் சொல்லாதிருப்பான். அந்த யோசேப்பு சிங்காசனத்துக்கு மேலே அவன் அமர்ந்திருக்க மாட்டான். அந்த யோசேப்பு குறித்து நீங்களும் நானும் ஒன்றுமே பேசிக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சொல்றேன், கவனிங்க. எல்லாவற்றையும் குழியில் போட்ட நாள் முதல் கொண்டு சிங்காசனத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்படும் நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோசித்து நினைத்து சொல்லுகிறான். சந்தனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்னை அல்லேலூயா. நீங்கள் you did not send me here to Egypt. நீங்கள் என்னை எகிப்திற்கிறீர்கள். அதுபோல கர்த்தர் என்னை எகிப்திற்கு வந்தார். அண்ணன்மாரே, நீங்க என்னை எகிப்திற்கு அனுப்பவில்லை, கர்த்தர் என்னை எகிப்திற்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. குழிக்குள்ளாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், பாவம் என்று குழிக்குள்ளாக பல நாட்களாக அடிமைப்பட்டு கிடக்கிற
விடுபடாத கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட முடியாத நிலையை குளிக்குள்ளாய் கிடக்கிற வாலிபனை பார்த்து, வாலிப பெண்ணை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். விரக்தி என்கிற குழிக்குள்ளாய் கிடக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், சோர்ந்து போன நிலைமையிலே குழிக்குள்ளாய் கிடக்கிற அதைரியத்தோடு கூட எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற நிலையிலே குழிக்குள்ளாய் கிடக்கிற பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அரண்மனைக்கு நேரே இழுத்து கொண்டு வருகிறார். God is dragging you towards the palace. அரண்மனைக்கு நேரே மெல்ல 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 இழுத்து கொண்டு வருகிறார் வாலிபனை, வாலிப பெண்ணை, வாலிப சகோதரி, மெல்ல 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 அரண்மனைக்கு நேரே கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு பாவக்குழியிலே கிடப்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு ஒரு உணர்வு உங்களுக்கு வருமையானால், சோர்வு என் குழிக்குள் கிடைக்கிறது உண்மை, நம்பிக்கை நிலையை குழிக்குள் கிடைக்கிறது உண்மை, எல்லாவற்றும் விரக்தியோடு கூட குழிக்குள் கிடைக்கிறது உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்கிற வார்த்தைகளை இறுதி நாளத்தில் பதிய வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு நாள் பெரிய நாள் ஒன்று வருகிறது, மகிமை நாள் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இறுதி நிலை, அல்லேலூயா, சிங்காசனத்தில் உயர்த்தப்படுகிற நாள். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நன்மைக்காகவே செய்கிறார். இப்போ ஒரு கசப்பாய் காரியம், இப்போ உங்களுக்கு வெறுப்பாய் தோன்றுகிற காரியம், இப்போ உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது நினைக்கிற காரியம், தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்து உங்கள் சிங்காசனத்துக்கு நேரே, அரண்மனைக்கு நேரே கர்த்தர் அவர் கடத்தி கொண்டு நடத்தி கொண்டு செல்கிறார். கண்ணை கட்டி அல்லேலூயா. தம்பியா எல்லாரும் கடைசி தம்பியாம அவனுக்கு அப்புறம் லட்சுமி, அதுக்கப்புறம் தான் கடைசி தம்பி. அவன் தூரத்தில் வருகிறான், தங்களுக்கு தான் பண்டங்கள் கொண்டு வருகிறான். நான் சொல்ற பாருங்க, யோசிப்பாரு, 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க. தம்பி, இந்த தம்பி இளைய தம்பி அப்பாவுக்கு பிரியமானவன், அதுக்கு மேல செய்வான். தங்களுக்கு பண்டங்கள் கொண்டு வருகிறார்கள், தங்களுக்கு பண்டங்கள் கொண்டு வருகிறான், ஆகாரம் கொண்டு வருகிறான். அப்பா கொடுத்ததற்கு ஆகாரம். இவங்க எல்லாம் உட்கார்ந்து சொல்றாங்க, அவன் அதை தூக்கிட்டு, அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு கஷ்டத்தோடு, அவன் கூட தூக்கிட்டு கஷ்டத்தோடு கஷ்டமா நடந்து வருகிறான். பல பண்ண அங்கே அப்படியே தடுக்குது, கால் தடுக்குது, பக்கத்தில் இருக்க செடிகள் இருக்கிற மலர்கள் தடுக்குது. அவன் தடுமாறி அவன் கூடையை கீழே போட்டு விடாம தூக்கி கொண்டு வருகிறான். தூரத்திற்கு அண்ணன்மார்கள் அவன் மேல வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் கொண்டு சொல்கிறான். அவனை நாம் கொண்டு போடுவோம், அவனுடைய சொப்பனம் என்ன வாய்ச்சி என்று பார்ப்போம். அவன் கண்ட சொப்பனம் என்ன வாய்ச்சி என்று பார்ப்போம். அவன் ஒரு சொப்பனம் பார்த்து தன் அண்ணன் மாடத்தில் சொல்கிறான். ஒரு நாள் அண்ணன் மாடத்தில் வந்து சொல்கிறான், அண்ணே, அப்பா எல்லாரும் வாங்க, அம்மா எல்லாரும் வாங்க, நான் ஒரு சொப்பனம் கேட்டேன். என்ன சொப்பனம் பார்த்தேன்? நான் இருந்து இருக்கிறேன், என்னை சுத்தி அம்மா அப்பா அண்ணன்மார் எல்லாம் அப்படியே தாழ பணிந்து எனக்கு பொழுது கொடுக்குறாங்க. ஒண்ணு நாங்கெல்லாம் தாழ பணிந்து ஒன்ன கூட போறோம், பண்ண போறோம். என்ன திமுக என்ன கொடுக்குண்டா ஒண்ணு நாங்கெல்லாம் அதுல அப்பா அம்மா எல்லாம் சேர்த்துக்கல கட்டு எல்லா கட்டும் அப்படியே வணங்கி எனக்கு தாழ அப்படியே வணங்கி சொல்ல அவருக்கு ஆத்திரம். இப்ப நம்ம கொண்டு போட்டுட்டோம்னா இவன் இங்கே நிற்கிறது, இவனை இங்கே நம்ம தாழ பணிந்து தொழுது கொடுக்கிறோம். பாப்போம் சொப்பனை இன்னும் ஆயிடுச்சு பார்ப்போம். வருகிறான், அவன் அங்கேயே அப்படியே உரிந்து கொள்கிறான். வந்த உடனே வேகத்தில் அவன் மேல பாய்ச்சி, அவன் என்ன அண்ணன் பேசுதான், கர்த்தர் சொல்றது எப்படி இருக்கீங்க, தம்பி நல்லா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. பக்கத்துல வந்தவன் எல்லா சகோதரரும் அவன் மேல பாய்ச்சி அவன் வஸ்திரத்தை புரிந்து கொண்டு அவன் அப்படியே வெற்று உடம்பாக்கி அவன் கொள்ள வேண்டாம், அவனை குறித்து
சொன்னபொழுது குழிக்குள்ளார மேலே இருந்து கீழே தள்ளி விடுறான். மேலே இருந்து கீழே தள்ளி விடுறான். குழிக்குள்ளார கிடக்கிறான். அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை, அவன் கொண்டு வந்த பண்டங்களை அவர்கள் அங்கே உட்கார்ந்து சத்தமான மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடுகிறார். படிச்சு பார்த்து இவனை குழிக்குள்ள தள்ளிட்டு இவன் கொண்டு வந்த ஆகாரத்தை எவ்வளவு தூரம் நடந்து வருவான், எவ்வளவு கலைப்பட நடப்பான். இவனை ஒன்று விசாரிக்காமல் இவனை குழிக்குள்ள தள்ளிட்டு அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப அவன் மனசுல 1000 கேள்விகள் இருக்கும். யோசிப்புடைய மனசுல 1000 கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் எங்கே இருக்கிறீர்? தெய்வமே இந்த சூழ்நிலையில் நீ எங்கே இருக்கிறீர்? அதை குடிக்குள்ளார இருட்டு, எந்த பூச்சி எந்த இடத்துல இருக்குது ஒன்றும் தெரியாது. பயம். சின்ன வாலிபன் பாரு, இளம் வாலிபன் பாரு, 17 வயசு பாரு, 17 வயசு. இப்ப இருக்கிற 17 வயசு பிள்ளைகளை தனியா பாத்ரூமுக்கு போன இருக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க அம்மா மம்மி 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 அம்மா பாத்ரூமுக்கு எங்க குடிக்குள்ளார கிடக்கு. இவன் 17 வயசு குடிக்குள்ளார கிடக்கிறான். எல்லாம் விரக்தியான எல்லாம் வாழ்க்கையை முடித்து விட்டது போல இருக்காங்க. அப்போ அவன் இருதயத்தில் 1000 கேள்விகள். தெய்வமே எங்கே இருக்குது? நான் உங்களுக்கு வேணா அடிமையா இருக்கிறேனே, இவங்க வித்துறாங்க சொல்ல 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 20 காசு 20 வெள்ளி காசு வாங்கிட்டு அவனை அடிமையா கொடுக்கும் போது அவன் முதுகுல படீன்னு ஒரு சாப்பிட்ட வச்சு நான் சொல்லி வார்த்தை நடத்தும் போது இருக்கிற 1000 கேள்விகள். தேவனையே இருக்கிறான், தேவனையே இருக்கிறான். கொண்டு சொல்லப்பட்டு 2வது முறையாக அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபா அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். அவன் போத்திபாத்தை விட்டு மனைவி செய்த அந்த பழி வாங்கின காரியத்தின் மூலமா சிறைச்சாலை அடைக்கப்படுகிறான். எந்த தப்பு தான் செய்ததாக ஒரு தப்பு செய்யல, ஒரு தீர்ப்பு செய்யல, ஒரு துரோகமும் எஜமானுக்கு செய்யல. ஆனா சிறைச்சாலை அடைக்கப்படும் போது ஏன் என் வாழ்க்கையில ஏன் இப்படி, என் வாழ்க்கையில ஏன் இப்படி, நான் விரும்பாத எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி, எங்கே ஆண்டவரே, வேர் இஸ் காட், எங்கே இருக்கிற தேவனே, எங்கே இருக்கிறது சொல்லி அவன் கேட்கறதில்ல. நம்பிக்கையற்றவனாக இருக்கும்போது பார்வோன் ராஜாவுடைய சபைக்காரன் வருகிறான். அவனுக்கு சம்பவத்தை சொல்லுகிறான், விளக்கத்தை சொல்லுகிறான். உன்னை கர்த்தர் நிச்சயமா உன் தலையை வாங்க மாட்டார், ராஜா வாங்க மாட்டார், நீ தப்புவிக்கப்படுவார். உன்னை மறுபடியும் நீ ராஜாவுக்கு நீ சமையல்காரனாக கர்த்தர் ராஜா ஏற்றுக்கொள்வார். அந்த நேரத்துல இந்த யோசேப்பை நீ விடுவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த யோசேப்பை மறந்து போகாமல் ராஜாவை ஞாபகப்படுத்துன்னு சொல்ல பொழுது போனான். சமையல்காரன் போனான். 1 மாதமானது, 2 மாதமானது, 3 மாதமானது, மறந்தே போனான். ஞாபகப்படுத்தி சொல்லி ஞாபகப்படுத்தி சமையல்காரன் போய்விட்டான், பட்லர் போய்விட்டான். ஓ இன்னைக்கு ராஜாவிடத்தில் ஆள் வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நாட்கள் கடந்ததே ஒழிய அவன் அழைக்க ஒருவர் வரவில்லை. ஏன்? அந்த பட்லர் மறந்து போனான். அந்த பட்லர் யோசேப்பை, சமையல்காரன் யோசேப்பை மறந்து போனான். அவன் நாட்கள் கடந்த கடந்த ஏன் என்னானது பட்லர் சொல்லவில்லையா, என்னானது சொல்லும்போது அவன் 24,000 கேள்வி. கர்த்தாவே கர்த்தாவே எங்கே இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன்? இதெல்லாம் இந்த காரணம் எல்லாம் இன்னும் ஒரு 8 காரணங்கள் நான் சொல்ல முடியும். இந்த காரணங்கள் எல்லாவற்றிலும் யோசிப்பு நீ எங்கே இருக்கிறீர், தேவன் எங்கே இருக்கிறார் சொல்வதற்கு ஞானம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன் கர்த்தர் எங்கே இருந்தார் என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன் கர்த்தர் எங்கே இருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். சர்வவல்ல தேவனும் காணக்கூடாத கரமும் யோசேப்பின் மேல் இருந்தது. ஆமென் சொல்லுங்களா? எங்கே இருக்கிற
நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட தான் இருந்தார். யோசேப்போடு கூட தான் இருந்தார். கர்த்தருடைய கரம் யோசேப்பை வழிநடத்தி கொண்டு தான் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனைக்கே கர்த்தருடைய கரம் யோசேப்பை வழிநடத்தி கொண்டிருந்தது. அரண்மனைக்கு நேரே யோசேப்பின் கரம் வழிநடத்தி கொண்டிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். The hand of the Lord is dragging Joseph towards palace. The hand of the Lord is dragging Joseph towards the palace. அரண்மனைக்கு நேரே கர்த்தருடைய கரம் யோசேப்பை நடத்தி கொண்டிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் யோசேப்பை நடத்தி கொண்டிருந்தது. தேவனுக்கு மகிமை. நான் சொல்லுகிறது, அடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். It is not what you are going through, but what you are going to. எதன் வழியாக போகிறீர்கள் என்பது அல்ல, எதற்கு நேராக போகிறீர்கள் என்பதே முக்கியம். ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? எதன் வழியாக போகிறீர்கள் என்பது அல்ல, எதற்கு நேராக போகிறீர்கள் என்பதே முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும். எதன் வழியாக போகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எதற்கு நேராக போகிறீர்கள் என்பதே முக்கியம். அல்லேலூயா. It is not what you are going through, rather it is what you are going to. சிறைச்சாலை வழியாய் நீங்கள் போகலாம், பாடுகளின் வழியாய் நீங்கள் போகலாம், உபத்திரங்களின் வழியாய் போகலாம், ஏமாற்றப்படுதலின் வழியாய் போகலாம், வெறுப்பின் வழியாய் போகலாம், பொறாமையின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், எல்லாவித நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றோம், எதன் வழியாய் அல்ல, இதற்கு நேராய் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், எதற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றோம், நன்மையானது ஒன்று உங்களுக்கு வர இருக்கிறது சகோதரா, நன்மையான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் சகோதரி. ஹalleluya. Something good is going to happen. Something good is going to happen to you. Something good is going to happen soon and very soon. நன்மையான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு நேராகவே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தோல்வி அடைவதில்லை, நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, நீங்கள் தோல்வி அடைவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிற நாள் வரையிலும் நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, 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 இல்லவே இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. சத்தமா சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், this pit is not my destiny. My destiny is in the palace with the king. இந்த குடியினுடைய இறுதி நிலை அல்ல, அரண்மனையே ஒரு இறுதி நிலை, ராஜாவோடு கூட வாழ்வதே ஒரு இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? இறுதி நிலை. அல்லேலூயா. என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. போத்திபாருடைய மனைவியை போல 1000 பேர் உங்களுக்கு எதிராக இல்லாதது கொல்லாதது பொய்யாக குற்றம் சொன்னாலும் அவர்களை வைத்து அல்ல முடிவு, அவர்கள் நிமித்தமாக அல்ல முடிவு. உன்னுடைய முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமா ராஜாவிடத்தில் சொல்வேன் என்று வாக்கு கொடுத்தும் மறந்து போன, கர்த்தர் சொல்ற மறந்து போன பக்தனுடைய செயல்பாடு வாக்குகளில் அல்ல, ஒரு நாளுமாக வாழ்ந்தவர், உன்னை விட்டு ஒரு நாள் விலகாதவரும், உலகத்தின் முடிவு கரையில் உள்ள உயிர் உயிரோடு இருக்கிறது கையிலே அல்லவா உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? என்னுடைய இறுதி நிலை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? என்னுடைய இறுதி நிலை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்களை கைவிட மாட்டார். சொல்லுவோம், அவர்களை கைவிட மாட்டார், அவர்களை விட்டு விலக மாட்டார். இன்னும் ஒரு தீர்க்கமான தீர்மானத்தின் முடிவை நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு சொப்பனக்காரர், அவர் ஒரு தரிசனக்காரர். தரிசனக்காரர்
காண்கிறார் யோசிப்பு. குழியில் கிடக்கும் போதும் கவனிங்க, குழியில் கிடக்கும் போதும் அவன் ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பான், இந்த குழி என்னுடைய இறுதி நிலை அல்ல. This pit is not my destiny. இந்த குழி என்னுடைய இறுதி நிலை அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய குழி இந்த இறுதி நிலை அல்ல. நன்மையான ஒன்று கற்றலிருந்து வர இருக்கிறது. நன்மையான ஒன்று சீக்கிரத்தில் கற்றலிருந்து வர இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் சுய புத்தியிலே நடவாமல் கர்த்தரே நம்பி சாத்திரு. உன் சுய புத்தியிலே, உன் சுய திட்டங்களிலே, உன் சுய எண்ணங்களை சார்ந்தாமல் கர்த்தரே சார்ந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களா? அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நெருக்கப்படுவது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். எல்லாரும் அவனை கல்லால் எரிந்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட இருந்தவர்களே தீர்மானித்த பொழுது அவன் கர்த்தருக்கு மிகவும் மன கசந்து அழுந்தது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். எனக்கு தேவனுக்கு அச்சானே எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை திடப்படுத்திக் கொள்ள தாவீதை கற்றுக்கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை குறித்து சொல்லும்போது ஏமாத்திரம் சொல்ல வருகிறேன். நீங்கள் குழிக்குள் கிடக்கும் போதும் உங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய், even if the situation is very bad, say louder, say louder and louder, this pit is not my destiny. My destiny is towards the palace. குழிக்குள் மோசமான நிலையில் இருக்கும் போதும் சொல்லுங்கள், இந்த குழியை இறுதி முடிவல்ல, அரண்மனையே இறுதி முடிவு. தேவனுக்கு டாக்டர், தேவனுக்கு டாக்டர். இந்த குழிக்குள் எல்லாம் இருளாய் தோன்றினாலும், இருளாய் தோன்றினாலும் இது என்னுடைய இருள் என்னுடைய இறுதி முடிவல்ல. இருளான நிலை என்னுடைய இறுதி அல்ல, இறுதி நிலை அல்ல. அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? நான் தேவனை காணவும் முடியவில்லை, தேவனுடைய கரம் எங்கேயும் இருப்பதை நான் உணரவில்லை என்ற போது நான் சொல்வேன், இது என்னுடைய இறுதி நிலை அல்ல, அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? நான் ஒரு தோல்வி அடைந்த மனிதனை போல கைதி வஸ்திரத்தை தரித்தவனாக இருந்த பொழுதிலும் நான் சொல்லுகிறேன், இது என்னுடைய இறுதி நிலை அல்ல, அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை, அரண்மனையே என்னுடைய இறுதி நிலை. ஒரு நாள் கொண்டு வருகிறது, ஒரு நாள் கொண்டு வருகிறது. இந்த குழியிலிருந்து கர்த்தருடைய கரம் நீட்டி தூக்கி எடுப்பார். இந்த குழியிலிருந்து கர்த்தரை தூக்கி நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களா? என்னை அரண்மனைக்கு நேரே நடத்துவார். நான் கீழா இல்லாமல் வேளா இருப்பேன், நான் வாழா இல்லாமல் தலையா இருப்பேன். கர்த்தரை தலையை உயர்த்துவார். ஜாதிகள் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள், ஜனங்கள் அதை கண்டு வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் செய்தியை சொல்கிறேன், நன்மையான ஒன்று கர்த்தர் உங்களுக்கு தரவிருக்கிறார். நன்மையான ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒவ்வொரு மாதம் இதே நிலையான இருக்கிறது என்று சொல்லி என்னிடம் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், இது உங்களுடைய இறுதி நிலை அல்ல சகோதரி, இது உங்களுடைய இறுதி நிலை அல்ல சகோதரி, இது உங்களுடைய இறுதி நிலை அல்ல சகோதரி. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே, கர்த்தருடைய மகிமைக்கு நேராக நடத்துகிறார். அரண்மனைக்கு நேரே, உயர்வுக்கு நேரே நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முப்பத்தி ஏழாம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் சொன்னாலும் யோசேப்பு தன் 17 வயதிலே, சத்தமச்சமான யோசேப்பு தன் 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை சொல்லுங்க, தன் சகோதரருடனே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு வாக்கு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கிலும் அர்த்தமும் ஆழமும் நிறைந்த வாக்கு. யோசேப்பு தன் 17 வயதிலே
தன் சகோதரரோடு கூட ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். ஆடுகளை வைத்து ஏன் 17 வயசு ஆண்டவர் சொன்னார்? யோசேப்புக்கு 17 வயதிலே ஏன் அது வாக்கு போடப்பட்டு இருக்கிறது? ஏன் போடப்பட்டு இருக்கிறது? ஏன் 17 வயதில் குறிப்பிட்டு கற்றுச் சொல்கிறார்? God is looking for a teenager with a dream. ஒரு தரிசனத்தோடு வாழ்கிற வாலிபனை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்கிறேன், ஒரு தரிசனத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாலிப பிள்ளையை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தரிசனத்தோடு கூட வாழ்க்கைய ஒரு தரிசனம். 17 வயதிலேயே யோசேப்புக்கு ஒரு தரிசனம். யோசேப்புக்கு ஒரு தரிசனம். நான் இப்படி அல்ல, நான் அப்படி இருக்க போகிறேன். அவன் சொல்கிறான், இப்படியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னை குறித்து, தன் வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் உடையவனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒவ்வொரு பார்த்து 17 வயசுல 30 வயசுக்குட்பட்டவங்க எழுதுவீங்க. 17 வயசுல 30 வயசுக்குட்பட்டவங்க எல்லாம் எழுதுவீங்க. எல்லாம் எழுதி சீக்கிரம் சீக்கிரம். 60 வயசுல அப்படியே சொன்னேன். 17 வயசு 17 வயசு 30 வயசுக்குட்பட்டவங்க 17 வயசு பிள்ளைங்களாம் பின்னாடி இருக்கிறீங்க. முன்னாடி பின்னாடி இருக்கிற இடம் தாத்தா பாட்டி, பாதியில தூங்குறவங்க, பாதியில கதைக்கிறவங்க, பின்னாடி இடம். நீங்க மேல போகணும், சிங்காசனத்துக்கு நேரம் போகணும், கத்தரோட வாழணும். நீங்க கீழாயிலாம் மேல இருக்கணும், வாழாயிரம் தலை இருக்குன்னு சொன்னா அடுத்தவர்கள் பின்னால இல்லாம உண்டாகும். கவனத்தை நான் சொல்றேன். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடைகள் வைத்துக் கொள்வது போலதான் யோசேப்பும் ஆடைகளை வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடுகளை மாத்திரமே வைத்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு ஒரு தரிசனத்தோடு கூட ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு தரிசனத்தோடு, ஒரு தரிசனத்தோடு. மற்ற சகோதரர்கள் எல்லாரும் ஆடு வைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா தூங்கணும். சொல்லுங்க, நான் சொன்னது சொல்ல மாட்டேங்க பாருங்க. நான் சொல்ல பாருங்க, நல்லா நல்லா மேய்க்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா தூங்கணும். சொல்லுங்க. நான் நிற்கும் போது என்னை சுற்றி எல்லாரும் தலைவணங்கி என்னை பணிந்து கொள்ள நாள் வருகிறது. ஆடுகளை வைக்கும் போது தரிசனம் அவனுக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சாப்பாடு வேளையிலும் தரிசனம் அவனுக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை அவன் தூங்கும் போதும் தரிசனம் உடையவனாகவே தூங்குகிறான். ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக இருக்க போகிறீர்கள்? யோசேப்பின் கூட்டத்தையா, யோசேப்பின் சகோதரனின் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க போகிறீர்களா? நீங்களும் ஒரு நாள் வேலை படிப்போம், ஏதாவது கிடைச்ச வேலை, அது கிடைச்ச வேலை எந்த வேலையாலும் சரி, அந்த வேலையில இருப்போம். ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவோம், ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் சாவோம், ஒரு நாள் போவோம். இதுதான் இது உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த தரிசனம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? சாமிகள் மத்தியிலே என் பேரை பெருமைப்படுத்தும் என்று சொன்னார். உங்களை பத்தி நான் சொன்னேன் சகோதரா, வாலிப பிள்ளைகள், உங்களை பத்தி நான் சொல்லுகிறேன். உங்க ஜாதிகளுக்கு மத்தியில் உங்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். தரிசனம் உங்களுக்கு இருக்குதா? தரிசனம் உங்களுக்கு இருக்குதா? நீ கீழே இல்லாமல் மேலே இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு டேர்ம் ஃபீஸ் கூட கற்றுக் கொடுக்க 10 பேரை பார்க்கும்படியான சூழல் இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை பெருகவே பெருக சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாள் வருகிறது, அந்த நாள் உன் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாய் வருகிறது. அந்த அசனம் உனக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? அந்த அசனம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை நாளை போல ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ 10வது வருஷம் கடந்து விட்டது, 11வது வருஷம் கடந்து விட்டது, 12வது வருஷம் கடந்து விட்டது, இன்னைக்கு 2014 கடந்து விட போகிறது. இல்ல 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 சகோதரா, இல்ல சகோதரி, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தன்னுடைய ஆவியினால், கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் இருதயத்திலே ஒரு
தரிசனம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. சத்தமா சொல்ல, எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனம் நிறைவேறுவதை காணுவே, அந்த தரிசனத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனாகவே வாழ்வே. அந்த தூக்கி குழியில போட்டாங்க, அப்பயும் அவருக்கு அந்த தரிசனம் தான். அவன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பயும் அவனுக்கு எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கி விட்டான். He was rejected. அப்பயும் அவனுக்கு அந்த தரிசனம் ஆகவே இல்லை. எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அப்பயும் அவனுக்கு அந்த தரிசனத்தை அவன் விட்டுவிடவே இல்லை. அவன் பழி சுமத்தப்பட்டு பழி வாங்கப்பட்டான். அப்பொழுதும் அவன் தரிசனத்தை விடவே இல்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டான். அப்பொழுதும் அவன் தரிசனத்தை விடவே இல்லை. அவனுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தது. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவன் தரிசனத்தை விடவே இல்லை. அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக எதிராக முற்றிலும் காரியங்கள் எல்லாம் எதிர்மாறான திசையிலே போய் கொண்டிருந்தது. அப்பொழுது யோசேப்பு அந்த தரிசனத்தை மாற விடவே இல்லை. காரணம், அவன் தரிசனமுடையவனாக இருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. அவனை கொண்டு எதையாயும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், ஒவ்வொருவர் 30 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கென்று இந்த நாளிலே ஒரு தரிசனத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளாவிட்டால் உங்களை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்ய முடியாது. உங்களை கொண்டு கர்த்தரை ஒன்று செய்ய முடியாது. இன்றைக்கு உங்களை கொண்டு ஒரு தரிசனத்தை, உங்களை குறித்த ஒரு தரிசனத்தை நீங்கள் இந்த நாளிலே இருதயத்தில் வரைந்து கொண்டால் என்ன பண்ணாலும் குழியானாலும் சரி, அது சரையானாலும் சரி, தேவனுடைய தரிசனத்தை உங்கள் நாட்டு நிறைவேற்றும் நாள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். நெருங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படியோ, மற்ற 11 பேர் 10 பேரும் எப்படியோ, இவன் தரிசனம் உள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தான். எனக்கு ஒரு தரிசனம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தரிசனம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், மனிதர்களை கொண்டு உங்கள் தரிசனம் அல்ல, கர்த்தரே கரங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தரிசனத்துக்கு நேரே நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சூழல்கள் அல்ல, உங்கள் சம்பாத்தியங்கள் அல்ல, உங்கள் பெற்றோருடைய சொத்து சுதந்திரம் அல்ல, கர்த்தர் சொல்லுடைய பின்னாடி அல்ல, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதினால், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதினால் அந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உங்கள் இறுதி இலக்கு நேரே, சிங்காசனத்துக்கு நேரே, அரண்மனைக்கு நேரே கர்த்தருடைய கொண்டு செல்வார். அல்லேலூயா. குளிர்வான கிடக்கலாம், சோர்வடைஞ்ச நிலையில கிடக்கலாம், போராட்ட நிலையில கிடக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை கிடக்கலாம், சகாயமற்ற உதவியற்ற நிலையிலே கிடக்கலாம். எல்லாவற்றுக்கும் மற்றும் யோசிக்க ஒரு தீர்மானம் செய்தார். I am going to talk. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் செய்ய போறீங்க. யோசிப்பை போலவே நான் பேசுவேன், யோசேப்பை போலவே நான் சிந்திப்பேன், யோசேப்பை போலவே நான் செயல்படுவேன். I am going to talk like Joseph, I am going to act like Joseph, I am going to think like Joseph. எல்லாரும் சொல்லுங்க, யோசேப்பை போலவே பேசுவேன், யோசேப்பை போலவே சிந்திப்பேன், யோசேப்பை போலவே செயல்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நான் வார்த்தையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக இரவெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன். ஒரு வார்த்தையோடு கூட ஜெபித்திருக்கிறேன். ஏனோ தானம் என்று சொல்லி ஏதோ சம்மரியாமத்து கூட்டத்தை போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தரிசனமுள்ள ஒரு வாழ்வாளா, ஒரு தரிசனமுள்ள ஒரு யோசிப்பாய் என்னை மாற்றினார். விசுவாசிகள் எல்லாம் கருத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தரிசனமுள்ள ஒரு யோசிப்பை போல என்னை மாற்றினார், என்னை மாற்றினார், என்னை மாற்றினார், என்னை மாற்றினார், என்னை மாற்றினார். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை மாற்றினார், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபரை மாற்றினார். ரீபார பாலிபார மரிபார மரபார நாஷா துரத்தினா கலியார கதுரா ராபி மரபா நாஷா துரத்தினா கலியார நாஷா துரத்தினா. காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராகவே இருக்கலாம், காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சகாயமாக இருக்கிறார்.
கரம் உங்களுடைய இருக்கிறது. அவர் அந்த இறுதி நிலைக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக, அரண்மனைக்கு நேராக உடைய கரங்களை இழுத்துக்கொண்டே நடத்தி கொண்டே போகிறது, நடத்தி கொண்டே போகிறது. அரண்மனைக்கு நேராக நடத்தி கொண்டே போகிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 50வது அதிகாரம் வரைக்கும் 13 அதிகாரங்கள் யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டது. 13 அதிகாரங்கள், மிகப்பெரிய அதிகாரங்கள் யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 13 அதிகாரங்கள்? இந்த 13 அதிகாரங்களிலும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார் என்பது உங்களுக்கு விளக்க காப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? எப்படி வாழ்க்கை நிலை எப்படி இருந்தாலும் அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நிலைக்கு நேரே கொண்டு போவார் சொல்கிறார். அதைத்தான் விளக்குகிறார். தேவனுடைய திட்டம் இந்த 13 அதிகாரங்களிலும் யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி நிறைவேறினது என்பதை விளக்கப்படுவதற்காக 13 அதிகாரங்கள். யோசேப்பின் எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை காட்டும்படியாகவே கடந்த காலத்தை உங்கள் கண்முன்னதாக நிறுத்தும்படியாக 13 அதிகாரங்களை விளக்கிச் சொல்லியிருக்கிறார். கணக்குடியும் இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசித்து யாரெல்லாம் நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யறீங்களோ அது எல்லாரும் எழுதுட்டாங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் இன்றைக்கு யார் யாரெல்லாம் தீர்மானம் செய்யறீங்களோ அடுத்த சபைக்கு மத்தியிலே, இந்த சபை நடுவிலே கர்த்தர் ஜீவனோடு வாழ்கிறார். சொல்லி காட்டும், உங்களை முன்னால் அழைத்து சொல்லி காட்டும் நாள் வருகிறது. உங்கள் முன்னால் அழைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் நாள் வருகிறது. கர்த்தர் சொல்றார், இந்த நாளிலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை அற்பமா எண்ணி ஒரு தீர்மானம் எடுக்காதபடிக்கு வந்த உலகமாகவே போகிறீர்களானால் கர்த்தர் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் மிகவும் துக்கத்தோடு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. குழியிலிருந்து நீங்கள் எழுதுவதற்கு சாத்தியமே இல்லை. சிறைச்சாலையில் விடுதலை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. நெருப்பிலிருந்து ஒதுக்கப்படுதலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்கிறேன். நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய மனதாக இருந்தீர்கள், கர்த்தரோ நன்மையாய் மாற்றினார். நீங்கள் அல்ல கர்த்தரே என்னை கொண்டு வந்தார். திருச்சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களை இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தவருடைய நோக்கம் உங்களை சிங்காசனத்தின் மேல் உயர்த்துவதற்காகவே, உங்களை சிங்காசனத்தின் மேல் உயர்த்துவதற்காகவே. கடந்து வருகிற பாதைகள் எப்படிப்பட்ட என்றாலும் கவலை கொள்ள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு எல்லா சோர்வுகளுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா விரக்திகளுக்கும், எல்லா அதைரியமான இடங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தருடைய கரம் என்மேல் அதுவரை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மேன்மைக்கு நேராய், உயர்வுக்கு நேராய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உலகத்துல ஆனந்தம், உண்மையான விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, அர்ப்பணிப்போடு ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனா இடத்தை விட்டு நீங்க போக வேண்டாம். இன்னும் 5 வருஷத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்க? இன்னும் 3 வருஷத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்க? இனி 7 வருஷத்துல நீங்க எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தரிசனம் உங்களுக்கு உருவாகட்டும். ஒரு தரிசனம் வாலிபர்கள் சொப்பனை காண்பார்கள். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். எல்லா
எல்லாரும் எழுந்திருக்கோமா? எல்லாரும் எழுந்திருக்கோமா? எல்லாரும் எழுந்திருக்கோமா? யோசிப்பை கொடுத்து இன்னும் 5, 6, 7 வாரங்களுக்கு நான் தொடர இருக்கிறேன். ஒவ்வொரு வாரத்திலும் ஆவியானவர் வல்லமையாய் உங்களோடு கூட இடைப்படுவதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க தவறாதபடிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு என்று நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி